அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு உறவுகளே, எவ்வளவுதான் நாகரிகத்தை பற்றி நாம் பேசினாலும், எவ்வளவுதான் நாகரிகத்திலே நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் என்று நீங்கள் உங்களை நீங்களே புகழ்ந்து கொண்டாலும், ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் நாகரிகம் என்பது இஸ்லாத்தினுடைய அந்த வழிகாட்டலுக்கு பிறகுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் எதை வழிகாட்டி இருக்கிறதோ, எதை போதித்து இருக்கிறதோ, அதுதான் நாகரீகம் என்பதை உலகமே ஏற்றுக்கொண்ட அந்த சூழலில் முஸ்லிம்களாகிய நாம் சில விஷயங்களுக்கு வெட்கப்படுகிறோம், தயங்குகிறோம். ஒரு கல்யாண வீடு என்று சொன்னால் அங்கே கூட்டத்திலே இருப்பவர்களுக்கு, நண்பர்களுக்கு, அறிமுகமானவர்கள், அறிமுகமாகாதவர்கள்ட்டு உள்ளே போய் சந்திக்கின்ற பொழுது, கூட்டமாக பேசுகின்ற போது சலாம் சொல்ல தயங்குகிறோம். காரணம் கேட்டால் வெட்கப்படுகிறோம். காரணம் கேட்டால் இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத விஷயம், நாங்கள் இதை அநாகரிகமாக கருதுகிறோம் என்ற அடிப்படையிலே சிலர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதில் வேடிக்கை என்னென்னா, இந்த சாப்பாட்டு பந்தியில் உட்கார்ந்தா நாம் எல்லோருமே இதை ஒரு பெரிய நாகரீகமாக நினச்சி சொல்லிகிட்ருப்போம். சாப்பாடு வச்சுருவாங்க, அது பிரியாணியோ என்ன சாப்பாடோ. இந்த அடுத்த இதுக்கு சாப்பாடு கேட்கும் பொழுது கொஞ்சம் போடுங்க, சாப்பாடு கொடுங்கன்னு கேட்பதற்கு பதிலாக ரைஸ் கொடுங்க, எக்ஸ்ட்ரா ரைஸ் கொடுங்க. இதை பேசுவதற்கோ இதை முடிவதற்கோ நாம் வெட்கப்படுவதில்லை. ஆனால் கை கொடுத்து சலாம் சொல்லி இது போன்ற இஸ்லாமிய கலாச்சாரத்தோடு வாழ்வதற்கு நாம் வெட்கப்படுகிறோம். அந்தோ பரிதாபம்! ரைஸு கேட்பதற்கல்லவா வெட்கப்பட வேண்டும். தாய்மொழியை விட்டு சாப்பாடு கொடுங்கள், கேளுங்கள், இன்னும் கொஞ்சம் உணவு வையுங்கள் என்று ஏதாவது ஒரு பாஷையில் கேளுங்க. அது என்ன ரைஸ் கொடுங்க. பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ்.